ஹலோ கைஸ், வெல்கம் டு பரத் பாலா ஆர்கானிக் கார்டன். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலையில் எழுந்ததே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து அம்மா கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோலம் போடுறத வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா பாதியில் தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் கோலம் அம்மா சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னா பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பொங்கல் பானை தாமரையில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கரும்பு பொங்கல் பானை வச்சு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என்னதுமான்னு கேட்டதுக்கு மயிலுன்னு சொல்லியிருந்தாங்க. வேலெல்லாம் நடுவில் போட்டு இதுவுமே நல்லா தான் இருக்குது. இன்னும் அப்புறம் நம்ம கார்டனில் அறுவடைக்கு போயிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிக்கலாம். இனிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் வாடாமல்லி பூலாம் நிறைய பூத்து இருந்தது. சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் ஃபஸ்ட்டு ஒரு கிழங்கு மேலே தெரிஞ்சுது. அதை தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். குச்சி இழுத்தா அது மேலே இருந்தது உடஞ்சிச்சு, வரவே மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து எடுத்தது தான் வந்தது. பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ரோஸ் கலரில். பார்த்தோன்னா இதில் நிறைய கிழங்கு இருக்காதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா சாக்கில் தானே வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கினேன். மாட்டு பொங்கலுக்கு காயெலாம் செய்வாங்க சூரியனுக்கு படைக்கிறதுக்கு. நான் இதுலேயுமே நிறைய கிழங்கு இருக்குது. நான் பெருசாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கினேன். இன்னும் எல்லாம் நிறைய பிஞ்சாக இருக்குது. இதுலேயுமே கிழங்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது கிழங்கு. இதில் ஒன்று நல்லா முத்தணும் கிழங்கு. இது பிஞ்சாகவே இருக்குது கிழங்கு. இதெல்லாம் நல்லா முத்தி தான் இருக்குது. நல்லா குண்டாக வந்துச்சு பாருங்கள். இது வச்சு இந்த கிளை தான் வச்சேன். இது நான் கிளை எங்கேயும் வாங்கிட்டுலாம் வரல யார்கிட்டையும். ஏன்னா புளிச்சக்கீரை வாங்கணும் இல்லையா, அதில் இருந்தது ஒரு சின்ன கிளை. அது சக்கரவள்ளி கிழங்கு கொடியுடைய கிளை கூட எனக்கு தெரியாது. ஆயாண்டா கேட்டதுக்கு சொல்லியிருந்தாங்க இது சக்கரவள்ளி கிழங்கு கொடி அப்படின்னு சொல்லி. அதை நட்டு வச்சு சும்மா தான் ஊனி வச்சேன். நிறைய கிளை வந்தது. அதை ஒடிச்சு நிறைய தொட்டியில் வச்சுருந்தேன். இது வச்சு ஒரு 4 மந்த்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 4 மாதத்துலேயே நமக்கு கிழங்கு அறுவடைக்கு வந்துச்சு. அடுத்து மஞ்சள் நான் நட்டதே லேட்டாக தான் மஞ்சள் கிழங்கு நட்டு வச்சுருந்தேன். கிழங்கு ஒன்றும் அடியில் ஒன்றும் நிறைய வரலை. இப்போ தான் வரவே 1-2 கிழங்கு வைக்கவே ஆரம்பிச்சிருக்கு. அதனால் பொங்கல் பானைக்கு மட்டும் கிழங்கு ஒரு 2 கிழங்கு மட்டும் ஒடிச்சிக்கினேன். மஞ்சள் அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். மஞ்சள் நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கு பாருங்கள். தெரியுது பாருங்கள் மஞ்சள் அடியில். ஆனால் கிழங்கு அது ஒடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படியே உடச்சி எடுத்துட்டேன் கிழங்க. பார்த்தோன்னா ஒரு 2 கிழங்கு தான் உடச்சி எடுத்தேன் பாருங்கள். சூப்பராக நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கு பாருங்கள். அடுத்து பச்சை மிளகாய் பெருக்க போகிறேன். பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு தான் பெருக்க போகிறோம். ஏற்கனவே செடியில் பெருச்சதே வீட்டில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் பச்சை மிளகாலாம் இப்போ கடையில் வாங்குறதே இல்லை. நம்ம வீட்டிலையே தான் பெருச்சிக்கிறது. இது புல்லோட் மிளகான்னு சொல்லுவாங்களே அந்த மிளகா. அடுத்து இது நம்ம சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த நீட்டு மிளகா. இதுவுமே நல்லா நீட்டாக காய் வச்சுருக்கு. இன்னும் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள்.
ஏன்னா இந்த செடியில் நிறைய காய் இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் தான் வந்து பறிச்சுக்க போகிறோம். நல்லா மொத்தமாக பார்த்து தான் பறிச்சுக்க போகிறோம். பார்த்தாலே தெரியும் செடியில் வந்து நிறைய காய் இருக்குது தெரியுது. ஏன்னா இதுவே போதும். மொத்தனா இதோட வந்து நம்ம அறுவடை வந்து இதில் வந்து முடிஞ்சிடுச்சு. இது வந்து தக்காளி செடி. தக்காளி செடியில் வந்து நிறைய பிஞ்சு விட்டு இருக்குது. இப்போ தான் வந்து நிறைய காய்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கத்திரி செடி. இன்னும் தக்காளி செடி வந்து தக்காளி செடி, மிளகாய், கத்திரிக்காய், வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நிறையவே நட்டு விட்டு இருக்கும் இந்த வாட்டி. இன்னும் அண்ணாண்ட இருக்கிறதுலாம் மிளகாய் செடி. இதெல்லாம் வந்து கத்திரி செடிங்க. இந்த அண்ணாண்ட இருக்கிறது எல்லாமே மிளகாய் செடி. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி வந்து வீட்டிலேயே வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி எல்லா செடியெலாம் நட்டு வச்சுருக்கோம். இது வந்து மிளகாய். இதுவும் வந்து மிளகாய் தான். பார்த்தோன்னா நம்ம காஞ்ச மிளகாய் கூட வீட்டிலேருந்தே எடுத்துக்கலான்ற பிளானோட தான் வந்து நிறைய வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணி அது செடிலாம் எல்லாமே நட்டு எல்லாம் பூ பிஞ்சுகள்லாம் வைக்கவே ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து கோழி அவரை. ஏன்னா கொடி ரகம் தான். ஆனால் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து வெந்தயிக்கிறாங்க. இப்போ வந்து அறுவடை பண்ண போகிறதில்ல. இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பச்சை பட்டாணி செடி. இன்னும் வெந்தயக்கீரை வந்து நிறையவே வந்து போட்டு விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா வந்து கீரை வந்து கடையிற அளவுக்கு வரும்ல, அதனால். இது வந்து கொடி அவரையிலே வந்து பட்டை ரகம். இன்னும் அறுவடை பண்ண போகிறோம். இன்னும் பட்டை அவரை. இது வந்து மேலே ஏறி இருக்கிறதுனால மேலே போய் தான் போயிருக்கணும். அதை பறிச்சுட்டு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு அறுவடைன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான், ஒரு கைப்பிடி அளவு தான் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தடுத்து வர அறுவடைலாம் வந்து நிறையவே கிடைக்கும். இன்னும் இது ஃபஸ்ட்டு அறுவடை கோழி அவரை. போன வருஷம்லாம் வந்து நிறைய காய் கிடச்சிதுங்க. எப்படியும் ஒரு பருப்பிலே வந்து 6 கிலோ 7 கிலோ அந்த அளவுக்கு வந்து கிடச்சிது போன வருஷம். பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்து அவரைக்காய் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அறுவடையெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து பிள்ளையார் பிடிச்சிட்ருக்கோம். பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் பிடிச்சி சாமி கும்பிட்டு தான் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும். பிள்ளையார் வந்து சாணத்தில் வந்து பிடிக்கணும். ஆயா பிடிச்சிட்ருக்காங்க. நான் கரெக்டாக ஒரு லெவலாக இருக்கிற மாதிரி பார்த்து பிடிச்சாச்சு. அடுத்து வந்து பொட்டு வச்சுக்கணும். மஞ்சள் வச்சிட்ருக்காங்க ஆயா. பார்த்தோன்னா 3 பொட்டாக வந்து வச்சுக்கணும். மஞ்சள் வச்சதும் அடுத்து வந்து நம்ம குங்குமம் வச்சுக்கலாம். மஞ்சள் இப்போ வந்து வச்சாச்சு. இப்போ வந்து குங்குமம் வச்சிட்ருக்காங்க. இங்கே சாமியாண்ட வைக்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து போய் ஒரு சில தழைகள் பூக்கள்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கணும். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலை, மாங்கொழுந்து, ஆவாரம்பூ, பெரண்டை, தும்பைப்பூ, அப்புறம் வந்து பூலாப்பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அருகம்பில். இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே வந்து ஒடிச்சு எடுத்தாந்து வச்சிட்ருக்கணும். நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து சாமி கும்பிட்ணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அடுப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா இது வந்து தரைன்றதுனால வந்து நம்ம மணல் கொட்டியிருக்கோம். மணல் கொட்டினா தான் வந்து தரை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். மணல் கொட்டி அதுக்கு மேலே வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்க அடுப்பை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சாமிக்கு விளக்கேற்றுறாங்க. வத்திலாம் ஏற்றி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும். வந்து வத்தி ஏற்றுக்கலாம். அடுத்து வந்து சாம்பிராணி. சாம்பிராணியும் ஏற்றியாச்சு.
இன்னும் சாமி காட்டிக்கலாம். பார்த்தோன்னா பானையில் பானையை வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ வந்து பானையில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ சாமி கும்பிட்டதும் தேங்காய் உடைச்சிக்கலாம். தேங்காய் உடைச்சிட்டு அடுப்பில் வந்து விறகுலாம் வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்க வேண்டியதுதான். பார்த்தோன்னா இப்போ கற்பூரம் வச்சு அடுப்பு பற்ற வைக்கணும். அம்மா தான் வந்து அடுப்பு பற்ற வச்சிட்ருக்காங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. வந்து அடுப்பு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. பானையில் மஞ்சக்கிழங்கு எல்லாம் வச்சு பொட்டுலாம் வச்சுருக்காங்க. அடுப்பு நல்லாவே பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. உங்கள் வீட்டிலையும் பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்க? எல்லார் வீட்லேயும் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்களா சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நடுவில் நிறைய ஃபன்னாக இருந்தது. எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பால் ஊற்றிக்கிறோம். தண்ணி கொஞ்சம் சுட்டதுமே வந்து பால் ஊற்றிக்கிட்டு அதான் லைட்டாக வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லையா, அப்போ வந்து நம்ம வந்து பால் ஊற்றிட்டு அப்புறம் வந்து பால் கொஞ்சம் கொதி வந்ததும் அப்போ வந்து அரிசி போடணும். இப்போ அரிசி போட்டுட்ருக்காங்க. எல்லா அரிசியுமே வந்து போட்டாச்சு. இப்போ வந்து துடுப்பால் வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கணும். பார்த்தோன்னா இதான் வந்து என்னுடைய பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தோன்னா பொங்கல் வந்து பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் வந்து அதிகமாக வச்சுட்டாங்க. அதனால தான் வந்து சாதமும் சேர்ந்து பொங்கி ஊற்றுது. இப்போ வந்து துடுப்பு வச்சு கிளறி விட்டுக்கணும். அரிசி கொஞ்சம் அதிகமாக வச்சதுனால மேலே வந்துடுச்சு சாதம். பானை ஒரு படி வடிக்கிற மாதிரி தான் கேட்டு வாங்கின்னு வந்திருந்தோம். பார்த்தோன்னா ஒரு படி தான் போட்டாங்க. பட் ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வெந்ததும் வந்து அதிகமாக மேலெலாம் பொங்கும் போது மேலே வழிஞ்சி வர ஆரம்பிச்சிடுச்சு அரிசி. அதெல்லாம் அம்மா வந்து கீழே வழிச்சு விட்டுட்ருக்காங்க. பார்த்தோன்னா பொங்கலும் வந்து வெந்துடுச்சு. இப்போ பொங்கல் வந்து இறக்கி வச்சுக்கலாம். சுற்றில இருக்கிறது எல்லாமே அது உள்ளே வந்து தள்ளி விட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்காக வந்து காய் வந்து சமைக்கணும். பார்த்தோன்னா ஒரு 11 வகையான காய் வந்து போட்டு சமைக்கணும். மிளகாப்பொடி போட்டுக்கலாம். பார்த்தோன்னா இதில் வந்து உப்பு போடாமல் சமைக்கணும். சூரியனுக்காக சமைக்கிறது இந்த காய் வந்து. இதுக்கும் வந்து புது சட்டி தான் வாங்கி சமைக்கணும். இதில் தண்ணி, காய், காரத்துக்கு மட்டும் மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். உப்பு போடக்கூடாது. போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ வந்து கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா வற்றணும். தண்ணிலாம் நல்லா வந்து வற்றி காய் வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து காயையுமே நம்ம வந்து இறக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. படைக்கிறதுக்கு தேவையானது பொங்கலும் வச்சாச்சு, காயும் சமைச்சாச்சு. அடுத்து நம்ம படைக்க வேண்டியது தான். இது வந்து எண்ணெய் இலையில் வச்சு படைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இலையில் தான் வச்சு படைக்கணும். இது வந்து சல்லாடையில் வைக்கிறது வந்து சூரியனுக்காக வைக்கிறது. சல்லாடையில் எப்பயுமே நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து சல்லாடையில் வச்சு தான் படைப்பாங்க சூரியனுக்காக.
அடுத்து வந்து இதில் வந்து காய் வச்சுக்கலாம். உங்கள் எல்லார் வீட்லேயுமே பொங்கல் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நம்ம வீட்லேயும் பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடி இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து அடுத்து வந்து படைக்கணும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அம்மா தான் படைச்சிக்கிறாங்க. சாமி கும்பிட்டாச்சு. ஆயுதம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆயுதத்தெல்லாம் வந்து கழுவி பூசை போட்டு வச்சு படைக்கணும். பொங்க தண்ணி நம்ம பொங்கி வந்தது இல்லையா, அப்போ வந்து பொங்க தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்து அது வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்க. அது சொம்பில் இருக்கிறது வந்து பொங்க தண்ணி தான், மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.